வெல்கம் டு MD Bytes. இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் மற்றும் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கூகுள் ஷீட்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு செல் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ரோ நம்பர் காலம் நம்பரை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அதுவே மேட்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு செல்லில் எந்த பொசிஷனில் இருக்குது, நம்ம தேடக்கூடிய வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம ரெண்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி செப்பரேட்டாக அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த செல்ஸில் பார்க்கலாம். அதுவே மேட்ச் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு லிஸ்ட் எல்லாம் செட் பண்ணி இங்கே இருக்கிற ரோ ஹெடர்ஸ் எல்லா வேல்யூஸும் கிளாத் டைப்பில் செட் பண்ணி சைஸுக்கு இங்கே இருக்கிற காலம் ஹெடர்ஸ் எல்லாத்தையும் சைஸஸ் லிஸ்ட்டாக இங்கே செட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இங்கே ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் அப்புறம் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டையும் நெஸ்டட் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். நெஸ்டட் ஃபார்முலாவை செட் பண்ணி இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை எப்படி செப்பரேட்டாக அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு பொசிஷனாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஈக்குவல்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ்க்கு MAன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் மேட்ச் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சின்டாக்ஸ் ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே மேட்ச் ஃபங்க்ஷனை பற்றி கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இங்கே மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சர்ச் கீ, இங்கே எக்ஸாம்பிளுக்கு சண்டேங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. A2லேருந்து A9 வரைக்கும் இப்படி செட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணக்கூடிய 3 ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கீ, ரேஞ்ச், சர்ச் டைப். சர்ச் கீ அப்படிங்கிறது நம்ம தேடக்கூடிய வேல்யூ, ரேஞ்சுங்கிறது எங்கே தேடுறோங்கிறது, அதே மாதிரி சர்ச் டைப் அது எப்படி இருக்கணும், அதாவது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணுமா அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சா போதுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம சர்ச் கீயை என்டர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் சர்ச் கீயை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக டேரெக்டாக நான் டெக்ஸ்ட் வேல்யூவே ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ் நான் க்ளவுஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நேமை இங்கே இன்செர்ட் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய சர்ச் கீயை நான் பாஸ் பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு கமா கொடுத்துட்டு எந்த ரேஞ்சில் இந்த க்ளவுஸுங்கிற வேர்டை சர்ச் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஹெடர்ஸ் தான் நம்மளுடைய ரேஞ்ச். ஸோ இந்த க்ளவுஸ்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுடைய ரேஞ்ச். ஸோ B3 to B7 செல்ஸ் தான் ரேஞ்ச். ஸோ இப்போது கமா கொடுத்துட்டு மூணாவது ஆர்குமெண்ட்டான சர்ச் டைப்புக்கு போகிறோம். ஸோ இங்கே 0 நான் சர்ச் டைப்பாக கொடுக்குறேன், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச். க்ளவுஸுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும், அது எந்த மேட்சிங்கில் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அதனால் 0 தான் நான் எக்ஸாக்ட் மேட்ச்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸோடைய பொசிஷன் என்னங்கிறது நமக்கு சொல்லும். ஸோ க்ளவுஸோட பொசிஷன் 1. ஸோ நமக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது டெக்ஸ்ட் வேல்யூ தான் சர்ச் வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம், அது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போது ரெண்டாவது மேட்ச் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஈக்குவல்ஸ் மேட்ச் மறுபடியும் டைப் பண்ணுறேன். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன்னு ஆப்ஷன் வரும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்ச் கீயை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை நான் சர்ச் கீயாக பாஸ் பண்ணுறேன். சர்ச் கீன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை தான் நான் சர்ச் கீயாக பாஸ் பண்ணுறேன். ஸோ கமா கொடுத்துட்டு ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக இருக்கிற ரேஞ்சுக்கு போகணும். ஸோ இங்கே ரேஞ்சாக நான் பாஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டர்ஸ், அதாவது சைஸ் கேட்டகரிஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ நான் வந்து சைஸ் கேட்டகரிஸாக இருக்கிற காலம் ஹெட்டர்ஸை தான் நான் ரேஞ்சாக இங்கே செட் பண்ணுறேன். ஸோ C2 to G2. ஸோ இந்த வேல்யூஸுக்குள்ளே தான் போய் ஸ்மாலுங்கிறது எங்கேங்கிறது தேடும். ஸோ மூணாவதாக நான் ஆர்குமெண்ட் சர்ச் டைப் எக்ஸாக்ட் மேட்சையே நான் 0ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணேன்னா இந்த ஸ்மாலுங்கிறது எந்த பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இப்போ என்டர் பண்ணோன்னே 2 தான் ஆன்சர். ஸோ 2 எதனால் வருதுன்னா இந்த ஸ்மால் அப்படிங்கிற வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரோ நம்பரும் காலம் நம்பரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு ப்ரைஸ் வேல்யூவை இங்கே கொண்டு போகிற போகிறோம். ஸோ ஈக்குவல்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு IN டைப் பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே பாப்பப் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டென்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பை ரோ அண்ட் காலம் ஆஃப்செட். ஸோ ஒரு செல் வேல்யூவை இங்கே கொண்டு வரப்போகுது, அதுக்கு நம்ம ரோ நம்பரும் காலம் நம்பரும் இங்கே கொடுக்கணும். ஸோ அப்வியஸ்லி நம்ம ரோ நம்பரும் காலம் நம்பரும் ஆல்ரெடி மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோன்னே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம செட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நமக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ரெஃபரன்ஸ், ரோ நம்பர், காலம் நம்பர். ரெஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வேல்யூஸ் தான் ரெஃபரன்ஸ். C3 to G7 தான் நம்மகிட்ட இருக்கிற ப்ரைஸ் வேல்யூஸ். இதிலிருந்து ஒரு வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு
வரக்கூடிய ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ நம்பர். ஸோ ரோ நம்பர் நம்ம ஆல்ரெடி வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அது செல் B10ல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை தான் நம்ம செட் பண்ணுறோம். காலம் நம்பராக தேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செல் C10ல் இருக்கிற வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதாவது ரெஃபரன்ஸையும் கொடுத்துட்டோம், ரோ நம்பரையும் கொடுத்துட்டோம், காலம் நம்பரையும் கொடுத்துட்டோம். இப்போ க்ளவுஸ் உடைய ஸ்மால் சைஸ் என்னங்கிறதோ அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ என்டர் பண்ணோன்னே $4.25 ஆன்சராக கிடச்சிருக்கு. அதாவது க்ளவுஸோடைய ஸ்மால் சைஸ் $425 நமக்கு ஆன்சராக கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனையும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் எப்படி செப்பரேட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே கிளாத் டைப்புக்கும் சைஸுக்கும் லிஸ்ட் செட் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரைஸ் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் மற்றும் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாத் டைப் சைஸ் ரெண்டுக்கும் லிஸ்ட் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ணணும். ஸோ டேட்டா வேலிடேஷன் பண்ணி இந்த ரோ ஹெடர்ஸாக இருக்கிற கிளாத் டைப்ஸ் எல்லாத்தையும் இந்த செல்லில் நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம். அதே போல் சைஸுக்கு இங்கே காலம் ஹெடர்ஸாக இருக்கிற சைஸ் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ இனிஷியலாக நம்ம இந்த கிளாத் டைப்பை கொண்டு வரக்கு இந்த செல்லை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம கிரிட்டீரியா செட் பண்ணணும். ஸோ இந்த கிரிட்டீரியா அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிட்டீரியாஸ் இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஃப்ரம் எ ரேஞ்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ரேஞ்சிலேருந்து தான் இந்த லிஸ்ட்டை செட் பண்ண போகிறோம். அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஹெடர்ஸ் தான் நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ B3 to B7ல் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் செட் பண்ணிட்டோம். அதாவது லிஸ்ட்டாக செட் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சு. ஸோ சேவ் பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த கிளாத் டைப் செல்லில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற கிளாத் டைப்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இதே போல் நம்ம சைஸ் அப்படிங்கிறதுக்கும் செட் பண்ணலாம். ஸோ அங்கே சைஸ் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மீண்டும் இதே டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இங்கே கிரிட்டீரியா நம்ம செட் பண்ணணும். ஸோ கிரிட்டீரியா செட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்ச் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். அதே போல் ரேஞ்ச் எதுன்னு செலக்ட் பண்ணணும்னா காலம் ஹெட்டர் வேல்யூஸை தான் நம்ம கொடுக்கணும். அந்த காலம் ஹெட்டர் வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். C2 to G2ல் இருக்கிற காலம் ஹெட்டர்ஸ் தான் நம்மளுடைய சைஸ் கேட்டகரிஸ். அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் இருக்கிற கேட்டகரிஸ். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டா வேலிடேஷனையும் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணோடனே உங்களுக்கு அந்த லிஸ்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதாவது கேட்டகரிஸ் ஆஃப் சைஸஸ் எல்லாமே சைஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரெண்டு செட் ஆஃப் லிஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேட்டா வேலிடேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி கூகுள் ஷீட்டில் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் மேட்ச் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி நம்ம வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது ப்ரைஸ் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இனிஷியலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ஸ் கொடுத்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ IN அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ போன எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே 3 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணணும். ரெஃபரன்ஸுங்கிறது நம்மளுடைய ப்ரைஸ் மணி தான். ஸோ ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணலாம். அதாவது C3 to G7ல் இருக்கிற ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ரோ நம்பரை கொடுக்கணும். ரோ நம்பரு கொடுக்கறதுக்கு நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறதுக்கு மேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஃபார்முலா பாரில் வச்சு நான் டைப் பண்ணுறேன். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம சர்ச் கீயை இங்கே கொடுக்கணும். ஸோ சர்ச் கீக்கு நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம லிஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறது I5ல் கிளாத் டைப்பை வச்சுருக்கோம். ஸோ I5ங்கிற செல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற என்ன வேல்யூவோ அதுதான் நம்மளுடைய சர்ச் டைப்பாக மாறும். ஸோ இங்கே ஜீன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய சர்ச் டைப். ஸோ எங்கே சர்ச் ஆகணும் அப்படிங்கிறத அடுத்த ஆர்குமெண்ட். ஸோ ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ரோ ஹெடர்ஸ் தான் நம்மளுடைய ரேஞ்ச். அதாவது B3லேருந்து B7 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுடைய ரேஞ்ச் ஃபார் கிளாத் டைப். ஸோ அதுவும் செட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ஆர்குமெண்ட்டாக இருக்கிற சர்ச் டைப், அதாவது எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சா அப்படிங்கிறது செட் பண்ணுறது. ஸோ இங்கே 0வை நான் கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகி நமக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்த பொசிஷனில் இருக்குங்கிற வேல்யூ நமக்கு வேணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ரோ நம்பர். இப்போது அடுத்த ஆர்குமெண்ட், அதாவது காலம் நம்பர் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ காலம் நம்பர் செட் பண்ணுறதுக்கு மீண்டும் நம்ம ஒரு மேட்ச் ஃபங்க்ஷனை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ மேட்ச்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு மேட்ச் ஃபங்க்ஷனோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். ஸோ இங்கே மீண்டும் நம்ம
சர்ச் கீ கொடுக்கணும். ஸோ இது வந்து காலம் நம்பருக்கு, அதாவது சைஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி சைஸை இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம் லிஸ்ட்டாக. அது வந்து J5 செல்லில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இங்கே டிஃபால்ட்டாக லார்ஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அதுதான் நம்ம சர்ச் கீ. இப்போ ரேஞ்ச், அதாவது எங்கே இந்த வேல்யூவை தேட போகிறோம் அப்படின்னா காலம் ஹெட்டர்ஸில் சைஸ் கேட்டகரிஸோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதாவது செல் C2 to G2. ஸோ இதுதான் நம்மளுடைய காலம் ரேஞ்ச். ஸோ வேல்யூவை செட் பண்ணியாச்சு, சர்ச் கீ செட் பண்ணியாச்சு, ரேஞ்சை செட் பண்ணியாச்சு. இப்போ சர்ச் டைப்பை செட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி எக்ஸாக்ட் மேட்ச் தான். 0 டைப் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோடைய ஒர்க்கு நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்த ப்ராக்கெட் கொடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, ரோ நம்பர் கொடுத்தாச்சு, காலம் நம்பரையும் கொடுத்தாச்சு. ரெஃபரன்ஸ் வந்து C3 to G7, மேட்ச் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ரோ நம்பரை கொடுக்கும், மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டாவது வந்து காலம் நம்பரை கொடுக்கும். இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு ஜீன்ஸோடைய லார்ஜ் உடைய ப்ரைஸ் என்னங்கிறத நமக்கு ரிட்டர்னாக கொடுக்கும். ஸோ ஜீன்ஸுங்கிற ப்ராடக்ட்டு லார்ஜுங்கிற சைஸோடைய விலை எவ்வளவு, அதாவது ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நமக்கு ரிட்டர்னாக கொடுக்கும். ஸோ இப்போ என்டர் பண்ணோம் அப்படின்னா ஜீன்ஸோடைய லார்ஜ், அதாவது $27, அதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். பார்த்தீங்க எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம செல்ஸ்லையும் ரேஞ்ச்லையும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஜீன்ஸுங்கிற ப்ராடக்ட், லார்ஜுங்கிற சைஸே பார்த்தீங்கன்னா $27. ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுவே நம்ம வேறு ப்ராடக்ட்ஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே போலோ ஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் லார்ஜுங்கிற வேல்யூவோட. ஸோ அதோட வேல்யூ $16.50. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்கர்ட்டுங்கிற ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். சைஸ் வந்து நான் ஸ்மாலுங்கிறத செட் பண்ணுறேன். ஸோ ஸ்மாலுங்கிற செலக்ட் பண்ணேன்னா ஸோ அதோட வேல்யூ 12.5 நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12.5 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸை கூகுள் ஷீட்டில் அப்ளை பண்ணணும்.